சென்னை அஸ்தினாபுரத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களுக்கு செம்பாக்கம் வடக்கு பகுதி 38வது வார்டு திமுக சார்பில் மாமன்ற உறுப்பினர் சரண்யா மதுரை வீரன் தலைமையில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடித்துள்ளது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் தங்களின் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதச்சார்பற்ற கூட்டணியின் வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை ஆதரித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அஸ்தினாபுரம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களுக்கு செம்பாக்கம் வடக்கு பகுதி 38வது வார்டு திமுக சார்பாக மாமன்ற உறுப்பினர் சரண்யா மதுரை வீரன் தலைமையில் மாநகர பிரதிநிதி மதுரை வீரன் ஏற்பாட்டில் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, செம்பாக்கம் வடக்கு பகுதி செயலாளர் கருணாகரன் ஆகியோர் மீது 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பளித்தனர். அதனைத் தொடர்ந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வேட்பாளருக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் 38வது வார்டிற்கு உட்பட்ட வினோபாஜி நகர், மகேஸ்வரி நகர் மற்றும் அதன் விரிவு பகுதிகளில் வேட்பாளர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் முரசு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். மேலும் இந்த பிரச்சாரத்தில் தேமுதிக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள், இளைஞர், மாணவர், மகளிர் மற்றும் பிற அணிகளை சார்ந்த நிர்வாகிகள், கழகத் தொண்டர்கள், அப்பகுதி வாழ் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு சகோதரி சரண்யா மதுரை வீரன் அவர்களுடைய தலைமையில நம்முடைய அருமை அண்ணன் மதுரை வீரன் அவர்களுடைய ஏற்பாட்டில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய அருமை அண்ணன் அனகை முருகேசன் அவர்களுக்கு இந்த சால்வை தெரிவித்து, இந்த வாழ்த்து தெரிவித்து, இந்த ஆரத்தி எடுத்து, இந்த வெற்றி திலகமிட்டு இந்த வாழ்த்து வழி அனுப்புகிறார்கள். நம்முடைய அன்பு சகோதரி நம்முடைய தாம்பரம் மாநகராட்சியோட 38வது வார்டின் மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி சரண்யா மதுரை வீரன் அவர்கள் தலைமையில் ஏற்பாட்டிலே நம்முடைய அருமை அண்ணன் மதுரை வீரன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அனகை முருகேசன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து, இந்த மலர் மாலை அணிவித்து இந்த வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தர் மக்கள் தொண்டர் அண்ணன் ஜி கருணாநிதி அவர்களுக்கும் சால்வை அணிவித்து இந்த மரியாதை செலுத்துகிறார்கள். இந்த செம்பாக்கம் பகுதி கழகத்தின் அதிமுக செயலாளர் அருமை அண்ணன் ஏ.கே. கருணாகரன் அவர்களுக்கும் இந்த சால்வை தெரிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். இந்த வெற்றியின் சின்னம் முரசு சின்னம், முரசு சின்னம், முரசு சின்னம் பெரியவர்களா இந்த அன்பு சகோதரி 38வது வார்டு தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சரண்யா மதுரை வீரன் அவர்களுக்கும் இந்த அவரோடு உடன் அற்புதமான வரவேற்பு கிடைத்த அருமை அண்ணன் மதுரை வீரன் அவர்களுக்கும் இந்த அன்பு தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த கழகத்தின் முன்னோடிகளுக்கும் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி 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 என்று சொல்லி 23ஆம் தேதி நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும். இடையிலே 4 நாட்களாக இருக்கிறது. உங்கள் முத்தான வாக்குகளை 3வது இடத்திலே வாக்குப்பட்டி எந்திரத்திலும் 3வது இடத்திலே இருக்கக்கூடிய இரண்டு சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த மாற்றுக் கட்சி வேட்பாளர் சேலம் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறார். இவர் வாக்கு படிக்க வேண்டும். அண்ணன் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைகளோட வட்ட செயலாளர் அருமையன் ஸ்ரீதர் அவர்கள் இந்த வெற்றி வேட்பாளருக்கு இந்த சால்வை வழங்குகிறார். விடுதலை சிறுத்தைகளோட 30வது வட்ட 38வது வட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரன் ஸ்ரீதர் அவர்கள் இந்த சால்வை தெரிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். அன்பு சகோதரர் ஸ்ரீதர் அவர்களுக்கு வெற்றி வேட்பாளர் மிக சிறப்பான முறையில வரவேற்பு கொடுத்த மதுரை நிலைப்பட்டது. நன்றிமா, நன்றி. நீங்க முக்கியம் வரவேற்பு கொடுத்தது முக்கியம் இல்ல, முதலமைச்சர் எதிர்பார்த்து பண்ணிருக்கார். எம்எல்ஏ கருணாநிதி
அணகை முருகேசனை ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வரான்னு பாக்குறாரு. அதனால வர்ற 23ஆம் தேதி காலையில ஓட்டு போடும்போது 3வது இடத்துல இருக்க முரசு சின்னத்துல வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கின்ற. அங்க வந்து யாரும் தேடக்கூடாது, ஏன்னா உதவி செய்ய காணாமன்னு பார்க்க கூடாது. முதலமைச்சர் ஆட்சி பெற்ற வேட்பாளர் தான் அணகை முருகேசன் அவர்கள். அவருக்கு முரசு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய உண்மையான தலைவரை அவர் ஏற்றுக்கிட்டாரு, நம்ம கூட்டணியில வந்திருக்காரு. அதனால நம்ம வந்து எம்எல்ஏ இருக்க நானே சொல்றேன், ஒட்டுமொத்தமாக முரசு சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற தருமாறு அன்போடு கட்டுவேன். நன்றி நன்றி நன்றி. சிறப்பான வரவேற்புக்கு நன்றி நன்றி. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் 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 என்று